ஸ்ரீபாரதியின் மன்னிப்பாயா ஆருயிரே. அத்தியாயம் 15. உயிர் கொடுத்தவள் உயிரானாள். ரின் என்ன சொல்லப் போகிறாள் என்று மிகப்பெரிய ஏக்கத்துடன் அகியோ அமர்ந்து இருந்தான். அவனுக்கு தொண்டையெல்லாம் உலர்ந்து போய் இருந்தது. அதை கவனித்த ரின் அந்த வீட்டில் உள்ள வேலையாட்களுக்கு தேநீர் கொண்டு வர சொல்லிவிட்டு தன்னுடைய பேச்சை ஆரம்பித்தாள். அகியோ, யாருக்கும் இந்த நிலைமை சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. அதற்காக நாம் எதையும் பேசலாம் என்று நினைத்து கொண்டால் அதை நான் அனுமதிக்க முடியாது. உண்மை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் மேலே நடக்க வேண்டிய காரியங்களை மனதில் வைத்து கொண்டு நல்லபடியாக செயல்படுவதுதான் உண்மையான மனிதனுக்கு அழகு. இப்போது நீ அதைத்தான் செய்ய வேண்டும். அது உன் மனப்பூர்வமான செயலாக இருந்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இல்லை, நான் இப்படித்தான் அன்றும் இன்றும் என்றும் சுயநலமாகத்தான் இருப்பேன் என்று நீ செயல்படுவாயானால் நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வேன். என்னை யாராலும் தடுக்க முடியாது. நான் இப்போது சொல்வதை நீ கவனமாக கேட்டு நல்லபடியாக ஒரு முடிவை எடுப்பாய் என்று இப்பொழுதும் நம்புகிறேன் என்று தன்னுடைய முடிவை முன்னாலேயே அகினோவுக்கு அறிவித்துவிட்ட ரின் பேசினாள். ரின்னிடம் இருந்து வரும் உறுதி கலந்த வார்த்தைகள் அவனை கட்டி போட்டு விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அவளிடம் எந்த ஒரு கேள்வியும் அவனால் கேட்க முடியாது என்பதை அவனால் உணர முடிந்தது. இப்போதுதான் அமைதியாக அவள் என்ன சொல்லப் போகிறாள் என்பதை கேட்டே ஆக வேண்டிய நிலையில் தான் இருப்பதை உணர்ந்து இருந்ததால் அகினோ எதுவும் பேசாமல் ரின்னையே பார்த்து கொண்டு அமர்ந்து இருந்தான். அன்று என்னுடைய மருத்துவமனைக்கு ஹினாட்டா யுவாவுடன் வந்தாள் என்று ரின் நடந்த சம்பவத்தை பேச ஆரம்பித்தாள். அத்தை அத்தை என்று பதட்டத்துடன் ரின்னுடைய அறையில் நுழைந்தாள் ஹினாட்டா. கொஞ்சம் வெளியே இரு, இந்த பேஷண்ட்டை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லி ஹினாட்டாவை பார்த்து சொல்லிவிட்டு தன்னுடைய வேலையில் ஈடுபட்டாள் ரின். சற்று கோபம், ஏமாற்றம், கவலை, பதற்றம், இயலாமை, அமைதியின்மை என்று ஏகப்பட்ட கலவையான மனநிலையில் அந்த அறையில் வெளியே தவித்து கொண்டிருந்தாள் ஹினாட்டா. இந்த அத்தைக்கு கொஞ்சமாவது இருக்கா பார். என்னை காக்க வைத்து விட்டு உள்ளே அப்படி என்ன செய்து கொண்டு இருக்கிறாள் என்று தெரியவில்லை. அப்பாவின் முகத்துக்காக நான் இவ்வளவு அமைதியாகி இருக்கிறேன். இல்லை என்றால் எனக்கு வரும் கோபத்துக்கு இன்று என்று சத்தமாக பேசிக்கொண்டே உட்காருவதும் பின் எழுந்து ஒரு நடை நடப்பதுமாக இருந்த ஹினாட்டாவை யுவா அமைதிப்படுத்தி கொண்டு இருந்தாள். ஹினாட்டா, என்ன இது? கொஞ்சம் கூட பொறுமை இல்லாமல் இப்படியா நடந்து கொள்வது? வா, என் அருகில் அமைதியாக அமர்ந்து கொள். பாவம், அங்கே என்ன அவசரமோ என்று யுவா பேசியதற்கு அவளை பார்த்து முறைத்தாள் ஹினாட்டா. எனக்கா உடம்புக்கு சரியில்லை? உனக்குத்தான் உடம்புக்கு சரியில்லை. உன்னை அத்தையிடம் காட்டி என்ன ஏது என்று பார்க்கலாம் என்று வந்தால் நீ இப்படி பேசினா என்ன அர்த்தம் யுவா என்று அவளிடம் பாய்ந்தாள் ஹினாட்டா. இதை கேட்ட யுவா மெல்ல சிரித்தாள். அவளின் அந்த சிரிப்பில் வேதனை கலந்து இருந்தது. அவளின் அந்த சிரிப்பில் இருந்த வேதனையை பார்த்து முறைத்தாள் ஹினாட்டா. என்ன சிரிப்பு வேண்டியிருக்கு உனக்கு? அடுத்தவர்களை பற்றி நினைத்த உனக்கு உன்னை பற்றி நினைத்து பார்க்க முடியாது போல் இருக்கே. நாம் வேறு யாரிடம் சென்றாலும் நீண்ட நேரம் காத்து கொண்டு இருக்க வேண்டி இருக்கும். அதையெல்லாம் தவிர்க்கத்தானே நான் உன்னை இங்கே அத்தையிடம் கூட்டிக் கொண்டு வந்தேன். அத்தை என்ற சலுகையில் சீக்கிரம் உன்னை பார்ப்பார்கள் என்று பார்த்தால் அந்த அரை மணி நேரம் ஆகுது. இன்னும் நம்மை உள்ளே அழைத்து கொண்டு செல்லவில்லை. ஆனால் வேறு யாரையெல்லாமோ அழைத்து கொண்டு செல்கிறான் இந்த உதவி மருத்துவர். நம்மை மட்டும் இன்னும் அழைக்கவில்லை என்று புரிந்து கொண்டு இருக்கும் ஹினாட்டாவை பார்த்து புன்னகைத்த யுவாவின் முகம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறியது. அவளுக்கு கடுமையான தலைவலி ஏற்பட்டது. அதை பொறுத்து கொள்ள தன்னுடைய பற்களால் உதட்டை மெல்ல கடித்து கொண்டவள் தலையில் கையை வைத்து கொண்டு அப்படியே சுருண்டு விட்டாள். இதை பார்த்த ஹினாட்டா பதறினாள். ஏ யுவா, ஏண்டி உனக்கு ரொம்ப வலிக்கிறதா? நான் சொல்வதை கொஞ்சம் கூட நீ கொள்ளவே இல்லை. நீ இங்கே வந்து 1 மாதம் முடிய போகிறது. வந்தது முதல் இத்தோடு எத்தனை தடவை இப்படி தலைவலியால் துடிக்கிறாய்? தலைவலி முற்றினால் வாந்தி எடுக்க வேண்டியது, சாப்பிட மறுக்க வேண்டியது. அழுது அழுது இப்படி உடம்புக்கு இழுத்து கொண்டு விட்டாள். அந்த கணவனை நினைத்து நினைத்து ஏன் தான் இப்படி செய்கிறாயோ எனக்கு புரியவில்லை. உன்னுடைய அன்பையும் காதலையும் நேசத்தையும் கொஞ்சம் கூட இத்தனை வருடங்களில் புரிந்து கொள்ளாதவன் அவன். தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களின் பேச்சை கேட்டு உன்னை இப்படி கைவிட்டு விட்டவன். நீயும் ஏன் தான் இன்னமும் அவனை நினைத்து நினைத்து இப்படி உன்னுடைய உடம்பை வருத்தி கொள்ள வேண்டும் என்று கோபப்பட்டு கொண்டே
யுவாவின் தலையை பிடித்து கொண்டு ஹினாட்டா துடிக்க ஆரம்பித்தாள். இல்லை ஹினாட்டா, நான் ஒன்றும் என்று யுவா வேதனையுடன் பேச ஆரம்பித்தாள். நீ பேசாத, எனக்கு வரும் கோபத்துக்கு என்று யுவாவை பார்த்து மறைத்தவள், அதுதான் உன்னை விவாகரத்து செய்து விட்டானே அந்த பாவி, குழந்தை இல்லை என்று ஒரு குறையை தவிர உனக்கு என்னடி குறைச்சல்? அதுக்கு நீ மட்டும் எப்படி பொறுப்பாக முடியுமா? அவனும் அதற்கு காரணம் என்று ஏன் தெரியவில்லை? உன்னை உண்மையாக நேசித்து இருந்தால் இந்த குறை ஒன்றும் பெரிது இல்லை என்று சொல்லி உனக்கு பக்கபலமாக இருந்து இருக்க வேண்டியவன் உன்னை இப்படி கைவிட்டு விட்டான். அப்போ இத்தனை வருடங்கள் நீ அவனோடு வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? நீதான் ஒருதலையாக அவனை நேசித்து அவன் மேல் அன்பையும் காதலையும் வைத்து இருக்கிறாய் முட்டாளாக. அவனுக்கு உன்மேல் காதல் இல்லை, உன் உடம்பின் மேல்தான் காதல். அதுதான் இத்தனை வருடங்களாக உன் உடம்பை அனுபவித்து விட்டு உன்னை தூக்கி எறிந்து விட்டான். இனி நீ அவனுக்கு வேண்டாம் என்று. இந்த கேடுகட்டுவனை நினைத்து நினைத்து நீ சோர்ந்து கொண்டே சென்றால் என்ன செய்யலாம்? உன்னை என்னால் ரொம்பவும் கண்டிக்க முடியவில்லை. அதற்காக நீ இப்படி பழைய நினைவுகள் சிக்கி சின்னாபின்னமாவதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கவும் முடியாத நிலையில் தவிக்கிறேன் என்று வருந்தியவள், இந்த அத்தையும் தான் நம்மை பார்க்க இத்தனை நேரமா ஆக்குவது என்று ஆதங்கப்பட்டவள் மீண்டும் அந்த அறையின் வாசலுக்கு சென்று மெல்ல உள்ளே எட்டி பார்த்தாள். ஹினாட்டாவை பார்த்த அத்தை ரின், அடுத்தது நீதான், உள்ளே வா என்று சொல்லி ஹினாட்டாவை உற்சாகப்படுத்தினாள். அத்தை, நீங்கள் ரொம்ப மோசம் என்று சலுகையுடன் ரின்னை பார்த்து முறைத்து கொண்டு நின்றாள் ஹினாட்டா. அது இப்போவாது உனக்கு தெரிந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நாளில் இப்போது உன் அறிவுத்திறன் வளர்ந்து இருப்பதை பார்த்து எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று புன்னகிக்கும் ரின்னை கட்டிக்கொண்ட ஹினாட்டா, போங்க அத்தை, உங்கள் விளையாட்டுக்கு நான் இப்போ வரவில்லை என்று சினிங்கவளை பார்த்து, அப்போ எதுக்கு வந்தாயாம் என்று ஆச்சரியமாக ரின் கேட்டாள். சாதாரணமாக ஹினாட்டா அந்த குடும்பத்தின் செல்ல மகள் என்ற காரணமாகவே அவளுக்கு எப்போதும் யாருடன் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் அவள் இஷ்டப்படி நடந்து கொள்ள உரிமை உண்டு. அதனால் அவள் வந்தாள் என்றால் யாரும் அவளை எதுவும் சொல்ல மாட்டார்கள். இன்றும் அவள் வழக்கம் போல் ஏதோ விளையாட்டுக்காக வந்து இருக்கிறாள் என்று தான் ரின் நினைத்து கொண்டு இருந்த காரணத்தினால் அவளை தாமதமாகவே பார்க்க முடிவு செய்தாள். ஹினாட்டாவுடன் பேச உட்கார்ந்தால் குறைந்தது 1 மணி நேரமாவது ஆகும். அதற்கு குறைவாக அவளுடன் பேசினால் அவளின் அளவு கடந்த கோபத்துக்கு ஆளாக நேரிடும். அது ரின்னின் அண்ணனுக்கு பிடிக்காது. காரணம், ஹினாட்டா பிறந்த உடனே அவளின் தாயை இழந்து விட்டாள். ஹினாட்டாவுக்கு அந்த ஏக்கம் வராமல் பார்த்து கொண்டார் ரின்னின் சகோதரர் ரென். ஹினாட்டாவை யாரும் எதுவும் சொல்ல முடியாதபடியே வளர்த்து வந்தார். ரென்னுடைய செல்ல மகளாக வளர்ந்த பெரிய சீமாட்டி ஹினாட்டா. அவர்களின் தொழில்கள் விரிவடைந்து இருந்தது. இதனால் ரென் தன்னுடைய அருமை மகளான ஹினாட்டாவின் எண்ணம் எதுவாக இருந்தாலும் அதற்கு மற்றவர்கள் தலைவணங்க வேண்டும் என்று இருந்தார். அப்படி வணங்க மறுத்தால் ரென் என்ன செய்வார் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த சலுகைகள் எதையும் ஹினாட்டா தனது சுயநலனுக்காக பயன்படுத்தியது இல்லை. அவள் அமைதியின் வடிவம். ஆனால் அதே நேரம் அவளுக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை செய்தே முடிப்பவள். ரின் ஹினாட்டாவின் வளர்ப்புத்தாய் என்றால் மிகையாகாது. அத்தனை அன்பும் அரவணைப்பும் ரென் கேட்காமலேயே கொடுத்து தன்னுடைய மகளாக ஹினாட்டாவை வளர்த்தவள். மற்றும் இல்லாமல் இன்று வரை அப்படியே பார்த்து கொண்டும் இருக்கிறாள். இதனால் ஹினாட்டா அத்தையுடன் விளையாட வரவில்லை என்று சினுங்குவது ரின்னுக்கு ஆச்சரியமாகவே இருந்தது. அப்போ எதுக்கு இத்தனை தடவை அத்தை அத்தை என்று எட்டி எட்டி பரிதாபமாக பார்த்தாய்? நான் அகினோ உன்னை ஏதும் வம்பு செய்தான் என்று நினைத்து கொண்டு அவனுக்கு உன்னுடன் வந்து நன்றாக பாடம் நடத்த வேண்டும் என்று அவசரமாக என்னுடைய பேஷண்ட்ஸ் எல்லோரையும் பாதியிலேயே அனுப்பி வைத்து விட்டேன். நீ என்னவென்றால் என்று குறும்பாக ரின் ஹினாட்டாவை பார்த்து சிரிக்கும்போது ரின்னை மறைத்த ஹினாட்டா, போதுமத்த, நீங்கள் உங்கள் பேஷண்ட் எல்லாரையும் பாதியிலேயே அனுப்பியதை நான் தான் பார்த்தேனே. அதனால்தான் என்னுடன் வந்து இருக்கும் பேஷண்ட்டை நீங்கள் இன்னும் பார்க்காமலே இருக்கீங்க போல என்று கோபமாக சொல்லிவிட்டு வாசற்படிக்கு சென்று தன்னுடைய தலையை நீட்டினான். அப்போது இது என்ன புது கதை? உன் கூட யாரும் பேஷண்ட் வந்து இருக்கிறது,
அப்போ அவங்க பெயரை பதிவு செய்யவில்லையா? பதிவு செய்திருந்தால் நான் பார்க்காமல் விட்டுவிட்டேனா என்று ஆச்சரியம் கலந்த குரலில் பேசியபடியே தன்னுடைய இருக்கையில் இருந்து எழுந்து வாயிற்பக்கம் வந்தாள் ரின். அங்கே யுவா தன்னுடைய தலையில் கைகளை வைத்துக்கொண்டு பரிதாபமாக அமர்ந்து இருப்பதை பார்த்த ஹினாட்டா, யுவா என்னடி ஆச்சு என்று அவளை நோக்கி ஓடினாள். ஹினாட்டாவின் பின்னால் வந்து கொண்டு இருந்த ரின் யுவாவின் நிலைமையை பார்த்து நர்ஸ் என்று சத்தமாக குரல் கொடுத்தபடியே அவசர அவசரமாக யுவாவை நோக்கி ஓடினாள். யுவாவுக்கு என்ன என்ற தவிப்புக்கு என்ன விடை ஹினாட்டாவுக்கு கிடைத்தது? விடை கிடைத்த போது அவளிடம் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன? அவளின் பிடிவாதத்தால் என்ன தீங்கு நேர்ந்தது? பொறுத்து இருந்து பார்ப்போம். அத்தியாயம் 16. இதுதான் முதல் முறையா? யுவாவுக்கு உடனே சிகிச்சை அளிக்கப்பட்டது. யுவா அந்த மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாள். ரின் யுவாவை பரிசோதித்து பார்த்துவிட்டு அருகில் வந்து அமர்ந்தவள், யுவா, உனக்கு என்ன இந்த மாதிரி எத்தனை நாட்களாக இருக்கிறது? எப்படி இது மாதிரி அடிக்கடி வருவது உண்டா, இல்லை இதுதான் முதல் முறையா என்று சற்று யோசனையுடன் கேட்டாள். இதற்கு முன்னால் இதுபோல் 3-4 தடவைகள் இப்படி வந்து இருக்கு என்று யுவா தயங்கும்படியே சொன்னாள். எப்போது என்று உனக்கு நினைவு இருந்தால் சொல், எனக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் என்று ரின் மேலும் யுவாவிடம் கேட்டாள். கல்யாணமாகி முதல் ஆண்டு இப்படி வந்தது. பின் கடுமையான இரத்தப்போக்கும் ஆச்சு. பின்பு 3 வருடங்கள் கழித்து இதே போல் நடந்தது. போன வருடமும் இப்படியே நடந்தது. இந்த வருடமும் இப்படி நடக்கிறது என்று தன்னையே நொந்து கொண்டாள் யுவா. அப்பொழுதெல்லாம் உனக்கு மாதவிடாய் வந்த பின் நீங்கள் இருவரும் என்ற யோசனையுடன் யுவாவை நோக்கி தன்னுடைய கூர்மையான பார்வையை வீசினாள் அந்த கைதேர்ந்த மருத்துவரான ரின். ஆமாம் என்று மெல்லிய குரலில் கூறிய யுவா தன்னுடைய தலையை தாழ்த்தியபடியே சொன்னாள். உனக்கு இப்படி வரும்போது ஏதாவது ஸ்பாட்டிங் இருக்குமா? லேசா அப்பப்போ வரும். சில சமயங்கள் இருக்கும், சில நேரங்களில் இருக்காது. ஆனால் இந்த தலைவலி தான் உயிரை வாங்கும். அப்போதையெல்லாம் எனக்கு தலையே வெடித்தால் போதும் போல் இருக்கும். செய்து சாப்பிட்டாலும் வாந்தி எடுக்க வேண்டும் என்று சொன்னாள். அந்த நேரத்தில் ஸ்பாட்டிங் இருக்குமா என்று கேட்டாள் ரின். இருக்கும் என்று யுவா யோசித்து சொன்னாள். அவளின் முகத்தில் இருந்த வேதனை ரின்னை வருத்தியது. ஹினாட்டா, யுவா இங்கே மருத்துவமனையிலேயே கொஞ்சம் அப்சர்வேஷனில் இருக்கட்டும். நீ கிளம்பு, நாங்கள் பத்திரமாக பார்த்து கொள்கிறோம். நீ வீட்டுக்கு போகலாம் என்று ரின் சொன்னாள். இல்லையத்தை, நான் யுவா கூட இங்கிருக்கேன். பயப்படும்படி ஒன்றுமில்லை தானே என்று கவலையுடன் யுவாவை விட்டு செல்ல மனமில்லாமல் ஹினாட்டா அங்கேயே தங்க முடிவு செய்து விட்டாள். ஒன்றும் கவலைப்படும் மாதிரி இருக்காது. இருந்தாலும் நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சரி, அப்போ நான் கிளம்புகிறேன் என்று வெளியே சென்ற ரின் ஏதோ யோசனையுடன் மீண்டும் உள்ளே வந்தவள், ஏன் யுவா, இந்த தடவையும் உனக்கு ஸ்பாட்டிங் இருக்கா இப்பவும் என்று கேட்டாள் யோசனையுடன். நான் அங்கே இருந்த போது இருந்தது மேடம், ஆனால் இப்போ இங்கே வந்த பின் ஒன்றும் இல்லை என்று யுவா சொன்னாள். சரிம்மா, நீ ரெஸ்ட் எடு. நான் நாளை வந்து பார்க்கிறேன். சில டெஸ்ட் எடுக்க வேண்டும். அதன் ரிசல்ட் வந்த பின்புதான் ட்ரீட்மெண்ட். அதுவரை உனக்கு ஓய்வு. சில மிதமான மருந்துகளும் கொடுப்போம் என்று சொல்லிவிட்டு ஹினாட்டாவை பார்த்து, நான் கிளம்புகிறேன், நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டாள். நான் வரவில்லை என்று ஹினாட்டா தன்னுடைய முடிவில் நின்றாள். ரின்னுக்கு நன்றாகவே ஹினாட்டாவின் குணம் தெரிந்து இருந்ததால் சரி, உன் இஷ்டம் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டாள். ஹினாட்டா தன்னுடைய ஆருயிர் தோழியின் அருகில் வந்து அமர்ந்து, யுவா, நான் இருக்கேன் உன் கூட. நீ எதுக்கும் கவலைப்படாமல் இரு. உன்னுடைய நலன் இனி என் கவலை. உனக்கு ஒன்றும் ஆகாது என்று தைரியம் சொன்னாள். வேதனையாக இருக்கு ஹினா, உனக்கு ஏன் வீண் சிரமம்? பேசாமல் நீ வீட்டுக்கு போ. அங்கே ஹாரு உன்னை காணாமல் ஏங்கியே போய்விடுவான். அதுதான் இங்கே மருந்து கொடுப்பாங்களே, நர்ஸ்களும் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. நீ கிளம்பு என்று யுவா சொல்லவும் ஹினாட்டா அவளை பார்த்து ஒரு முறை முறைத்தாள். உன்கிட்ட இங்கே யாரும் எந்தவிதமான யோசனையும் கேட்கவில்லை. மரியாதையாக நான் சொல்வதை மட்டும் நீ கேட்டால் போதும். எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு பசிக்குது, சாப்பிட என்ன கிடைக்கும் என்று பார்க்க போகிறேன். அத்தை வீட்டுக்கு போய் நமக்கு சாப்பாடு அனுப்பும் வரை என்னால் இந்த பசியை பொறுத்து கொள்ள முடியாது. நான் வரேன் என்று சொன்னவள் தன்னுடைய கைப்பையை எடுத்துக்கொண்டு யுவாவை பார்த்து மேலே கண்ணடித்தபடியே சிரித்துவிட்டு அந்த அறையை விட்டு வெளியே கிளம்பினாள். நீ ஒன்றும் நினைத்துவிட்டால் அதை மாற்ற யாரால் முடியாது என்று யுவா ஹினாட்டாவை பார்த்து புன்னகைத்தபடியே சொன்னாள்.
மெல்ல அந்த அறையின் வாசலில் தன்னுடைய தலையை மட்டும் காட்டியபடியே, இந்த வரை புரிந்து கொண்டதற்கு நன்றி. நான் வரும்போது உனக்கு பிடித்த மீன் மறுவல் வாங்கி கொண்டு வருகிறேன். அதுவரை அமைதியாக தூங்க முயற்சி செய் என்று கூறிக்கொண்டே யுவாவின் பதிலுக்கு காத்திருக்காமல் ஹினாட்டா சென்றான். ஒரு வார காலம் யுவா அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டு வந்தாள். ஹினாட்டாவை அழைத்தேன். ஏன் ஹினாட்டா, யுவாவின் கணவர் வீட்டு மனிதர்களுடன் உனக்கு எந்த அளவிற்கு தொடர்பு உண்டு என்று கேட்டாள். ரொம்ப எல்லாம் கிடையாது அத்தை. ஏன், யுவாவுக்கு ஏதாவது பெரிய வியாதியா? அவளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அத்தை. அவளை நான் நல்லா பார்த்துப்பேன். அவளை எப்படியாவது காப்பாத்துங்க அத்தை என்று படபடத்தாள் ஹினாட்டா. பயப்படும்படி ஒன்றும் இல்லை, ஆனால் என்று ரின் யோசிப்பதை பார்த்த ஹினாட்டா, அத்தை, அவளுக்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டும் என்றாலும் நான் செய்கிறேன். அவளுக்காக முடிவும் நானே எடுக்கிறேன். தயவு செய்து அவளின் கணவர் வீட்டு மனிதர்களுடன் நமக்கு எந்த விதமான தொடர்பும் வேண்டாம் என்று கோபமாக ஹினாட்டா கூறினாள். ஏன் அப்படி ஹினாட்டா? யுவாவின் கணவர் வீட்டு மனிதர்களுடன் உனக்கு இத்தனை கோபம் என்று ரின் ஆச்சரியம் தாங்காமல் கேட்டாள். பின் என்ன அத்தை, யுவாவை அந்த கேடுகட்ட கும்பல் கல்யாணமானது முதல் ஒரு மனுஷியாகவே அவளை நடத்தியது கிடையாது என்று வெடிக்க ஆரம்பித்தாள் ஹினாட்டா. யுவாவை பற்றி என்று ரின் கேட்க, யுவாவை பற்றி ஹினாட்டா சொல்ல ஆரம்பித்தாள். யுவாவின் திருமணத்தில் முதலில் இருந்தே எனக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்லை என்பதுதான் நிஜம் அத்தை. ஏன் ஹினாட்டா என்று ரின் கேட்டாள். பாவம் அத்தை, யுவா அவளின் சித்தியின் கொடுமையில் தன்னுடைய இளம் வயதில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டவள். எனக்குத்தான் நான் பிறந்ததும் என்னுடைய அம்மா இறந்து விட்டார்கள். ஆனால் என்னுடைய அப்பா மிகவும் நல்லவர். மீண்டும் கல்யாணம் செய்து கொள்ளவில்லை. ஆனால் என்னுடைய நிலையில்தான் யுவாவும் இருந்தாள். அவளுடைய தந்தை உடனே வேறு ஒரு கல்யாணம் செய்து கொண்டதின் விளைவு யுவா அவளுடைய சொந்த வீட்டில் கடுமையான அடிமையாக வாழ ஆரம்பித்தாள். நாங்கள் இருவரும் 5ஆம் வகுப்பு வரைதான் ஒன்றாக படித்தோம். பின்பு அவளுக்கு படிப்பு மறுக்கப்படவே அவள் வீட்டில் முடங்கினாள். நான் மட்டும்தான் விடாமல் அவளின் வீட்டுக்கு அப்பப்போ சென்று வருவேன். யுவா என்னை விட அழகி என்பதை நான் என்றுமே பாராட்டுவேன். அவளுக்கு ஒரு நல்ல இடத்தில் கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று அப்பாவிடம் சொல்லிக்கொண்டே இருப்பேன். அவரும் சரி என்று சொன்னார். நான் மேற்படிப்புக்கு செல்லும் போது அப்பாவின் முக்கால்வாசி இந்நேரமும் என் கூடவே இருக்கும். அந்த நேரத்தில் தான் யுவாவின் வாழ்க்கை தடம் புரண்டது. உங்களுக்கு தான் நன்றாக தெரியுமே அத்தை, நான் படிக்க போன இடத்தில் ஒழுங்காக பாடம் படிக்காமல் காதல் பாடம் படித்து கொண்டு இருந்தேன் என்று. அதில் அப்பாவின் நம்பிக்கை பெற மும்மரமாக இருக்கும்போது யுவாவை நான் மறந்தேன் என்பதுதான் உண்மை. அந்த காலகட்டத்தில் யுவாவின் சித்தியும் அவளுடைய குடும்பமும் ஒரு வீணா போன குடும்பத்துக்கு யுவாவை கல்யாணமும் செய்து கொடுத்து விட்டார்கள். நான் திரும்பி வந்து பார்த்தபோது அந்த கல்யாணம் செய்து மிகவும் ஒரு கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தாள். அவள் கல்யாணம் செய்து கொண்டு சென்ற வீட்டில் என்று கொதித்து கொண்டு இருந்தால் ஹினாட்டா தன்னுடைய செல்ல அத்தையிடையும். ஏன் இப்படி சொல்கிறாய் என்று சற்று யோஜனையிடம் கேட்டாள் ரின்னும். பின் என்ன அத்தை, அவளின் கணவர் இவளை மிகவும் ஏமாற்றி கொண்டு இருந்தான் என்று கோபமாக சொன்னாள். என்று ரின் அவளை மேலும் சொல்ல தூண்டினாள். அவனுக்கு இல்லாத பழக்கங்கள் கிடையாது. மது, மாது, சூது என்று ஒரு பக்கம். ஆனால் யுவாவிடம் ரொம்ப நல்லவன் போல வேஷம் போட்டு கொண்டிருந்தான். இதையும் முட்டாள்தனமாக நம்பிக்கொண்டே இருந்தாள் யுவாவும். நானும் எவ்வளவோ சொல்லியும் அவள் நம்ப மறுத்து கொண்டுதான் இருந்தாள். இதனால் நான் அவளிடம் கோபம் கொண்டேன் பல தடவை. ஆனால் கடைசியாக நான் இங்கே அவளை கூட்டிக் கொண்டு வந்துடும் சூழ்நிலை வந்தபோதுதான் அவளுக்கு பலவிதமான உண்மைகள் தெரிந்து இருப்பதையும் நான் உணர்ந்தேன் என்று நீண்ட மூச்சை எடுத்து விட்டபடியே சொன்னவள் மீண்டும் சொல்ல ஆரம்பித்தாள். அப்படி என்னெல்லாம் உண்மைகள் ஹினா யுவாவுக்கு தெரிஞ்சு இருந்தது என்று ரின் ஆச்சரியமாக தன்னுடைய ஆசை மருமகளிடம் கேட்டாள். முதலில் அவளுடைய திருமணத்தின் ஒப்பந்தம் என்று புதிர் போட்டாள் ஹினாட்டா. என்ன ஒப்பந்தம் ஹீனா அது என்று ரின் யோசனையோடு கேட்டாள். ரின்னின் சுபாவம் ஹினாட்டாவுக்கு நன்றாக தெரியும். அவளுக்கு பெண்கள் அடிமைப்படுவது பிடிக்காது. இதற்கு காரணம் உண்டு. அதனால் ரின்னின் குரலின் மாற்றத்தை கண்டுகொண்ட ஹினாட்டா அந்த கேவலமான ஒப்பந்தத்தை சொன்னாள். அத்தை, இதை கேட்டால் நீங்க கொதித்தே விடுவீங்க. எனக்கும் யுவாவுக்கும் நடந்த உரையாடலை நான் முழுவதுமாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்போதுதான் உங்களுக்கு யுவாவின் வாழ்க்கை பற்றி நன்றாக தெரியும். எதனால் நான்
அவளின் அந்த கேடுகட்ட கணவரின் குடும்பத்துடன் யுவாவை பற்றி எதுவும் குடும்பத்திடம் யுவாவை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம் என்று நான் சொன்னதின் அர்த்தம் புரியும் என்று அன்று தனக்கும் யுவாவுக்கும் நடந்தவற்றை முழுமையாக சொல்ல ஆரம்பித்தாள் ஹினாட்டா. யுவா ஹினாட்டாவின் வீட்டுக்கு வந்து 10 நாட்கள் கடந்து இருந்த நிலை. யுவாவின் அறைக்கு மிகவும் துள்ளலுடன் ஹினாட்டா முன்னறிவிப்பு எதுவும் இல்லாமல் உரிமையுடன் அந்த அறையின் தாழிடாமல் சற்றே மூடியிருந்த கதவுகளை தெரிந்து கொண்டு உள்ளே சென்றவள் அங்கே கண்ட காட்சியை கண்டு அதிர்ந்தவள், யுவா, இதை நான் உன்னிடம் எதிர்பார்க்கவில்லை என்று கத்தினாள் ஹினாட்டா. ஹினாட்டாவின் அந்த அதிர்ச்சி நிறைந்த குரல் கேட்ட யுவா பயத்தில் நடுங்கியபடியே ஹினாட்டாவை பார்த்தவள் உடல் நடுங்க அழுதபடியே விக்கித்து அமர்ந்தாள். ஹினாட்டாவும் யுவாவும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடியே செய்வதை அறியாமல் இருந்தார்கள். அப்படி ஹினாட்டா எதை அங்கே கண்டாள்? ஏன் யுவா அதிர்ச்சிக்கு ஆளானாள்? அப்படி இருவரையும் உரையச் செய்த சம்பவம் தான் என்ன? பொறுத்து இருந்து பார்ப்போம்.